ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் வந்துட்டு நீங்கள் சரக்கடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரெட் வைனை கொடுக்க ஹீரோயினுமே எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு வாய் மட்டும் குடிச்சிட்டு வைக்க. ஆனால் அந்த இன்வெஸ்டர்காரன் ஹீரோயினை இன்னும் கொஞ்சம் குடிக்க சொல்கிறான். பத்தாவதுக்கு ஹீரோயினை ஒயிட் கலர் வைனை குடிக்க சொல்கிறான். இது பத்தாதுன்னு அந்த செங்கு வேற இருக்கார் இல்லையா, அவர் வேற நம்ம ஹீரோயின் கிட்ட சரக்கடிங்கன்னு சொல்ல ஹீரோயின் இதை பார்த்துட்டு பேந்த மொழிக்க டக்குன்னு நம்ம ஹீரோ இங்கே பாருங்க, அவங்களுக்கு வேணான்னா விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே செங்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேணாம் ஓகே, அப்போ நீங்கள் வேணா எங்க கூட சரக்கடிங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன பண்ணாங்க, சரக்கு நீட்டின்னு அந்த செங்கு சரக்கடிக்க. ஸோ ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். பிகாஸ் என்ன, நம்ம ஹீரோவுக்கு ஆல்கஹால்னா அலர்ஜிபிள் இருக்கு. அதனால ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் இதுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின் எந்திரிச்சு அதை சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஹீரோயின் கையில இருந்து நம்ம ஹீரோ வாங்கி மட்டாக்குன்னு ஒரே வாயில குடிச்சு முடிச்சிடுறான். குடிச்சு முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு காருல ஏற அசிஸ்டன்ட் கார மருந்து கொடுக்குறான். ஹீரோ அதை போட்டுமே கூட அவனுக்கு அலர்ஜி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. அவனால சுத்தமா முடியவே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் வேற கால் பண்ணி, நீ ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலமா, அந்த பேஷண்ட் வந்துட்டு கீழே விழுந்து வந்துட்டு காலை உடைச்சுக்கிட்டாங்க, அதனால வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்ல ஹீரோயினுடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நீங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல ஹீரோ எப்படி பிரச்சனைன்னு ஹீரோயினை தனியா விடுவா, நானும் வரவான்னு சொல்லிட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஆக்சுவலி அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் நல்லா தான் ஆப்ரேஷன் பண்ணோம், ஆனால் வந்துட்டு அவங்களுடைய அந்த உள்ள வச்சு அந்த பார்ட்ஸ் வந்துட்டு உடஞ்சு போச்சு, அதனால அந்த பார்ட்ஸ் மேலே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்ல ஹீரோயின் அது எப்படி எங்களோட பார்ட்ஸ் மேலே பிரச்சனையா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்ல ஹீரோக்கு அலர்ஜி அதிகமாயிட்டே இருக்கு. இதை வேற நம்ம ஹீரோயின் சைட்ல பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ண அந்த லேடிக்கு பார்க்கறதுக்காக லில்லியை கூப்பிட்டு போவ. அந்த லேடி என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணமா, ஆனா என்னாலே உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சேமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலி லில்லி நோட் பண்றா என்னன்னா, அந்த பேஷண்ட் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஆனா அவங்க சொல்ல முடியாம தவிக்கிறாங்க ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த. இதை நோட் பண்ண லில்லி ஹீரோயின் கிட்ட அந்த லேடியை பாக்குறப்ப எனக்கு என்னமோ வியர்டா இருக்கு, அவங்க என்னமோ சொல்ல வராங்க, அதை சொல்ல முடியாம மென்னு முழுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேற வந்துடுறானா, லில்லி ஹீரோயினை ஹீரோ கூட கோத்து விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோவே நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி ஏத்திக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணா, இங்க பாரு ரிசல்ட் வர வரைக்கும் நீ டென்ஷனே ஆகாத, அதெல்லாம் ஒன்றும் உன்னோட ப்ராடக்ட் மேல எல்லாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவ. ஹீரோ நானே உன்னை ட்ராப் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடு வரைக்குமே வந்துடுறான். ஹீரோயின் கதை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஆனா நம்ம ஹீரோ கதை ஓப்பன் பண்ண விடாம எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தனிமையில வச்சு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்டுறா. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சொல்ல, அப்புறம் நான் கொடுத்த நெக்லஸ் எங்க, எதுக்காக நீ அதை போடலன்னு சொல்ல ஹீரோயின் உங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு எனக்கு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்டுட்டே இருக்கக்குள்ள நந்தி மாதிரி கரெக்டா ரூம்மேட் பொண்ணு கதவை திறந்துறா. குப்பை கொட்டை வந்தவ போல இருக்கு. கையில குப்பையை பார்த்தோன்னே ஹீரோ அந்த குப்பையை குடுமா கெட்ட நேரத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை வாங்கிட்டு போயிட்டான். ஹீரோயின் ஹீரோவை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லில்லியுமே வீட்டுக்கு கிளம்பிட்டா. லில்லி என்ன பண்ண, அவ வீட்டுல இருக்கந்தோடனே ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டே பேபி ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருக்கான். அடா பாவி பேபியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இவன் வீட்டுக்கு கிளம்புறான். லில்லி உன்னோட வீட்டுக்கு எதுக்காக என்ன நீ இன்வைட் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல அதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நேரம் வருமா, கண்டிப்பா என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிளம்ப லில்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம செங்கு வந்து நம்ம இவகிட்ட அதாவது ஷீனான் கிட்ட போட்டு கொடுத்துட்றான். இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்காக சரக்கடிச்சான், ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணா மட்டும்தான் அந்த பொண்ணுக்காக இதை பண்ண முடியும், ஹீரோக்கு அலர்ஜி இருக்கு நீ தானே சொன்னேன்னு கேட்க இதை கிட்ட ஷீனானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ண அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட்க்கு யார்கிட்ட இருந்தோ ஃபோன் வருது, உனக்கு ஒரு டீலிங் அதை முடிச்சு கூட உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது, இன்னைக்கு அந்த லேடிக்கு ஆப்ரேஷன் ஆனா அந்த லேடி இன்னைக்கு காணோம், இன்னைக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்களால எப்பயுமே நடக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அந்த லேடியை தேடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாருங்க. பார்த்தா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஒண்ணு கூடி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பார்க்க அந்த லேடியோடைய ஹஸ்பண்டும் அந்த லேடியும் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட்காரன் நீங்க உங்களுடைய வந்துட்டு ப்ராடக்ட்டை அதை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்காக என்னோட ஒய்ஃபோட உடம்புல வச்சு அது வந்துட்டு பிரச்சனையாகி இப்போ அதனால அவளால் நடக்கவே முடியாது, அதனால எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினா யோ நேற்று ஆப்ரேஷன் 2வது தடவை பண்றேன்னு சொன்னப்போ ஒத்துக்கிட்டல, அப்புறம் என்ன வந்து காம்பன்சேஷன் கேட்டுட்டு இருக்கா, எங்க ப்ராடக்ட் மேல எல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த லேடி என்னமோ ஹீரோயின் கிட்ட சொல்ல வராங்க. ஆனா இவன் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் நல்லா பாக்குறாங்க. ஹீரோயின் இப்ப மட்டும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் விடுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் கூட சண்டை போட பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான் பாருங்க, வந்து செம்ம கோட்ல வரான். ஆனா அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா எல்லாரும் சுத்தி இருக்கவங்க போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ இங்க பாருப்பா ஆப்ரேஷன் நடந்தது வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு, போலீஸ்ல நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல நான் இங்க இருந்து போனோம்னா எனக்கு காசு வேணும்னு சொல்ல ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட பார்க்க அசிஸ்டன்ட் காரன் அந்த புருஷன்காரனை கூட்டிட்டு போயிட்டான்.
ஹீரோயின் காசெல்லாம் கொடுக்காதீங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு சுத்தி எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கம்பெனியோடைய CEO நீ இப்படி போயிட்டு அங்க நின்று கத்தலாமா சொல்லு, அதுக்காக தான் உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இந்த பிரச்சனையில நீங்க தலைகின்னு இருக்க கூடாது, ஏன்னா நீங்க காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை நம்மளே வந்துட்டு தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல ஹீரோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், ஸோ வந்துட்டு அந்த பிரச்சனையை நம்ம விசாரிப்போம்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு கையில வேற அடிபட்டுடுச்சு. ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பசி வேற எடுத்துக்கிச்சுன்னு ஹீரோ சமைக்க போவ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றாங்க, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஒரு அக்ரிமெண்ட்ல கையிட்டு வாங்கிக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு காசு கொடுத்துதான் போல இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை யாரோ வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது யாருன்றது தெரியல. மேபி அந்த புருஷன்காரங்கிட்ட பேசினால்தான் வீடியோவும் எடுத்திருக்கான் போல இருக்கு. ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அழகா குக் பண்ணிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி அக்ரிமெண்ட்ல அவன் சைன் போட்டான், காசையும் வாங்கிட்டான்னு சொல்ல ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்டை ஹீரோயின்ட்ட காமிக்கிறான். காசு கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு, ஆனா உன்னோட ப்ராடக்ட் எதுவும் வந்துட்டு தப்பான ப்ராடக்ட் இல்ல, நீ கவலைப்படாத, நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டை சுத்தி பார்க்க ஒரு காலி மீன் தொட்டி இருக்கு. ஏன் இந்த மீன் தொட்டி காலியா இருக்குன்னு கேட்க ஹீரோயினோட லைஃபே போராதான் இருக்கு, இதுல மீன் தொட்டி காலியா இருந்தா என்னமா பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஜெர்மனில வாங்கி கொடுத்த அந்த இது இருக்கு, மேக்னெட் இருக்கு, ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதை பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட ஹீரோ பம்கின் சூப்பை கொண்டாந்து கொடுக்கறான். இந்த மாதிரி சாப்பாடுக்கு முன்னாடி பம்கின் சூப் குடிச்சோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது, பிளஸ் வந்துட்டு அது ஒரு லக்கி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்டா இருக்குது. ஹீரோ வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் இப்படி சமைச்சு கொடுக்கணும்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும், உனக்கு ஓகேவான்னு கேட்க டப்புன்னு கேட்டுறான். ஹீரோயினும் டபாக்கடையின் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன முடிச்சு விட்டாச்சு கதையை. ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட்ல சைனையும் போட்டுக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நேற்று ஹீரோயின் ஹீரோடைய வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்க ஹீரோயின் வந்து ஆமா எதுக்கு உன்னோட வீட்டுல கேர்ள்ஸ் செப்பல் அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் பாத் டவல்லாம் இருக்குன்னு கேட்க உனக்கு அதமா வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோ கேலியோகிராஃபி எழுதிட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கும் சொல்லி தெரியா, ஆனா உன் அளவுக்கெல்லாம் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ மடியில உட்காந்து கேலியோகிராஃபி கத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை, see you.